பெருமாள் மணி சார், அதாவது சுமந்த் சொல்றதும் ஒரு விதத்தில் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. கதவை திறந்து வச்சிருக்காங்க எடப்பாடி. அதே போல விஜய்க்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர், 2 முன்னாள் முதல்வர்கள் இருக்காங்க, 4 முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்க. ஐயா 2026 தேர்தலில் ஐயா ஸ்டாலின் ஒரு முதல்வர் வேட்பாளர், ஐயா எடப்பாடியார் ஒரு முதல்வர் வேட்பாளர், ஐயா விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளர், ஐயா சீமான் ஒரு முதல்வர் வேட்பாளர். இந்த 4 முதல்வர் வேட்பாளர்களும் ஒருவர் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்பது தமிழக அரசியலுடைய பாலபாடம். ஏன்னா 4 பேருமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ தேசிய கட்சியான காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் என்ன கல்லில் எழுதி வச்சதாங்க, மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அது எப்படின்னா, அது ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு நடிகராக இருந்து அவரே சொல்வதை போல ஒரு உச்ச நிலையில் இருக்கிற போது அவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர் 120 மாவட்ட செயலாளர்களை நியமித்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மாநில மாநாட்டை நடத்தியிருக்கிறார். 2வது மாநில மாநாட்டுக்கு தயாராகிறார். இவ்வளவு விஷயங்களையும் அவர் தெளிவுபடுத்திய பிறகும் அவர் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி போவதற்கான வாய்ப்புகளை திறந்து வைப்பார்? அப்படி அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் கூட்டணி போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை தாவேகா ஐயா எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளுமா? 2க்குமே வாய்ப்பில்லை. அதெல்லாம் தெரிய போகுது. இப்போ என்னன்னா, ஆனா சுமந்த் பேசும்போது ஒரு விஷயத்தை கூட சொன்னார், அதாவது இதெல்லாம் கடைசியா உட்கார்ந்து பேசிக்குவாங்க, இப்ப பேசக்கூடிய விஷயம் இல்ல அப்படின்றாரு. இல்லைங்க, எப்படி அதுக்கான வாய்ப்பு நீங்க தமிழ்நாடு அரசியலை நீண்ட காலமாக கவனித்து வருகிற போது, நீ ஒரு கதாநாயகனாக இருந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய நம்பிக்கையும் மிகப்பெரியதாக இருக்கும். நீங்க ஏன் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு கட்சியை ஆரம்பிப்பதாக சரத்குமாருக்கு கூட ஒரு கனவு இருந்துச்சு சார், முதலமைச்சர் ஆகணும். சரி, இல்ல சார், நீங்க ஒரு தடவை நீங்க களத்துக்கு போய் பாருங்களேன். நீங்க ஒரு தடவை யார் ஒருவருமே களத்துக்கு போனா இயல்பாகவே உங்களுக்கு அந்த உற்சாகம் கிடைக்கும். அப்போ அவர் அவ்வளவு பெரிய கட்சியை, அவ்வளவு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறார். மன்றத்தை நீண்ட நெடுங்காலமாக கவனமாக கட்டி வருகிறார். அதை நம்ம மறுக்கக்கூடாது. அவர் இன்றைக்கு ஏதோ திடீர்னு மன்றத்தை மாற்றலை. அவர் மன்றத்தில் இருப்பவர்களை அரசியல் படுத்தி இருக்கிறார். தங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் ஐயா பெரியாரையும் ஐயா அம்பேத்கரையும் பிடித்து கொண்டு மேலெலும்பி வருகிறார். மிக கவனமாக தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணம், அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பு ஓட்டுகள் அஇஅதிமுகவிடம் இருக்கிறது. அது தன்னை நோக்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் விமர்சிக்காமல் இல்லை, அவர் காங்கிரஸ் கட்சியும் விமர்சிக்காமல் இருக்கிறார். அப்போ பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் காங்கிரஸ் இருக்கு. எனக்கு இதுல ஒரே ஒரு தலையீடு. சொல்லுங்க. அதிமுகவிடம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குதுன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவிட்ட இருக்கிற வாக்குகள் வரணும். ஆமா, அதிமுகவிட நான் தான் திமுக கடுமையா எதிர்க்கிறேங்கிற ஒரு போட்டி தான் ஃபர்ஸ்ட். அதுதான் அவர் எடுக்கிறாரு. அவர் அப்படியே தான் அதிமுக விமர்சிச்சு, நீங்கள் என்னங்க திமுக ஒழுங்காகவே விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க, நான் பண்ணுற மாதிரிங்க விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக செய்கிற விமர்சனத்தை விட கூர்மையாக அவர் விமர்சனம் செய்து அதிமுகவையும் சேர்த்து நீங்கள் ஒழுங்கான எதிர்கட்சியாக செயல்படவில்லை, நான் தான் எதிர்கட்சியாக செயல்பட வந்திருக்கிறேன்னு சொன்னால் அந்த களத்தில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். அப்படி எதையுமே செய்யாமல் அதிமுக விமர்சிக்க மாட்டேன், திமுக குறித்து அவர் நீண்ட நெடிய விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியான அரசியல் விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கல. 2-3 இடத்துல இப்போ இந்த கஸ்டடியல் டெத் தொடர்பான விமர்சனங்கள், முன்னாடி அவ்வப்போது நடக்கிற சம்பவங்கள் தொடர்பான அறிக்கைகள் தாண்டி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பொலிட்டிக்கல் விமர்சனங்கள் எதுவும் வரல. அப்படிங்கிற பொழுது இவர் இந்த சைடில் இருந்து எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் கதவை பூட்டாதீங்கன்னு சொல்ல, நீங்கள் வராதிங்கன்னு எடப்பாடி சொல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி இருக்குது. சரி, பெரும்பாலும் இல்லை, அதெல்லாம் அவர்களுடைய ஊகத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், பாஜகவுடன் திமுகவுடனும் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, அவ்வளவுதாங்க, எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் இருக்கிறது. ஐயா விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு பெருங்கொண்ட தலைவர்களாக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்களும் ஐயா கலைஞர் அவர்களும் அவர்களுடைய அரசியல் வாழ்வின் சிறந்த பகுதிகளில் இருந்தபோது இருவரையுமே எதிர்த்தார். அதிலிருந்து கூட இவர் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இருக்கலாம். ஏனென்றால் இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்று என்று வந்த பல பேர் வீழ்ந்திருக்கிறார்கள். அதிலிருந்து கூட அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கலாம். பாடத்தை எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. அதான், இது ரொம்ப சிம்பிள். 2 பேரையும் எதிர்க்க கூடாது, ஒருத்தரை மட்டும் எதிர்க்கணும். இங்க பாருங்க, இது நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்று என்று வந்தவர்கள் இதற்கு முன்னால் வீழ்ந்திருக்கிறார்கள். இவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், மத்தியில் ஆளுகிற அரசையும் மாநிலத்தில் ஆளுகிற அரசையும்
ஒருவர் எதிர்க்கிறார். சரி. மத்தியில் ஆட்சி இருக்கிற ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளையும், மாநிலத்தில் திமுக எதிர்ப்பில் பிறந்த இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நீங்க அந்த வாக்குகளை நீங்கள் குறிவைக்கிற பொழுது அவர்களை ஏன் விமர்சிக்கணும் இல்லையா? அது அவ்வளவு தெளிவாக விஜயனுடைய பாதை தெரிந்த பிறகும் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணிக்கு போவார் என்று சொல்வது. இன்னொன்று, அஇஅதிமுக இந்த இன்டர்வியூலேயே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அவங்க ரொம்ப நாளா கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் கிட்ட இருந்தவங்க, அந்த கரிஷ்மா உங்களுக்கு மிஸ் ஆகிறதா இருக்குதுன்னு நாம இன்றைக்கு பேசுகிற இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூலேயே ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ என்னன்னா, அஇஅதிமுக தொண்டர்கள் நீண்ட காலமாக திரைப்படங்களில் வந்த கரிஸ்மேட்டிக் தலைவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்கான ஒரு ஸ்பேஸ் தனக்கு இருக்குன்னு கூட அவர் நினைக்கலாம். ஆக ஒரு தெளிவாக வருகிறார், நிதானமாக வருகிறார், திட்டமிட்டு தன்னுடைய நகர்வுகளை முன்னகர்த்துகிறார். 120 மாவட்ட செயலாளரை போடுறாரு, கிளை அமைப்புகளை ஏற்படுத்துகிறார், 2வது மாநில மாநாட்டை கொண்டு போய் மதுரையில் நடத்துறதுக்கு தயாராகிறார். இவ்வளவு விஷயமும் தயாராகிறவர் போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி போகிற மனநிலையில் இருந்தா அவர் உதயநிதியை பார்த்து பேசி திமுகவோட கூட்டணியில் நீங்க அதிமுக கூட்டணிக்கு போனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அங்க துணை முதல்வர் பதவி தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி ஊகத்துல தானே பேசுறாங்க. அது ஏன் அங்க போய் போனோம்? அதை திமுக உதயநிதிட்ட பேசி, ஏற்கனவே அவர் தயாரிப்பாளராகவும் இவர் நடிகராகவும் இருந்த நட்பு இருக்கிறது, இருவரும் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள். திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் கையில் எடுத்துட்டாரு சார். அப்ப அவர், அதனாலதான் நான் சொல்றேன், அவர் எப்படி திரும்பி திமுகவை எப்படி அவர் நிராகரிக்கிறாரோ அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் நிராகரிக்கிறார். நீங்க ஒரே ஒரு இடத்தை பிடிச்சீங்க. அது எங்க வெளிப்படையா விஜய் நீங்க அவர் அதாவது அதிமுகவை விமர்சிக்கவில்லைங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு அது திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. அவர் திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கிறார், பாஜக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைக்கிறார். இதுக்காக தான் விஜய் ஏங்க இன்னமும் நான் சொல்றேங்க, அவர் அதிமுக கூட போறதை விட அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, காங்கிரஸ். சரிங்களா? ஒருவேளை தாவேகாவும் காங்கிரஸும் சேருதுன்னு வைங்க, அது தமிழக அரசியல் என்ன மாதிரி விளைவு? காங்கிரஸையும் தான் அவர் விமர்சிக்காம இருக்காரு. நீங்க அஇஅதிமுகவை விமர்சிக்கவில்லை, அதனால அங்க கூட்டணிக்கு பேருவாரு அப்படின்னு சொல்றது என்ன? அப்புறம் அந்த கட்சி கூடி இருங்க, நான் சொல்றேன், கட்சி கூடி அவங்க முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க. அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. ஒருவர் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்ட பிறகும் 4 ஆண்டுகள் முதல்வராக இருந்த ஒரு கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்னு சொல்வது அரசியல் அறியாமையை அன்றி வேறில்லை. மகிழன், விஜய் என்ன அரசியல் தெளிவோடு இப்போ பாஜக அதிமுகவுன்னு சில அரசியல் கொள்கைகள் இருக்குது. 2 இல்லை, எனக்கு பேசிக்கா புரிஞ்சிக்க வேண்டியது இல்ல. பெருமாள் மணி சொன்னது ஒரே ஒரு புள்ளி தான். அதாவது மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியோட எதிர்ப்பு வாக்குகளையும் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியோட எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்கணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேருமே ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே இந்த 2 விஷயத்தை மட்டும். அது யார்கிட்ட இருந்து வாங்குவாரு? இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை வாங்கணும். அதிமுக விமர்சிக்காம இருந்தால் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள், நான் எப்படி புரிஞ்சுக்கேன், அதிமுகவோட தொண்டர்கள் நமக்கு ஏற்கனவே முன்னாடி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் தான் நமக்கு தலைவராக இருந்தாங்க. விஜய் நம்ம கட்சியை விமர்சிக்கவே இல்லை. நம்ம அதனால் அவருக்கு பாவம் பட்டு நம்ம எல்லாரும் அதிமுக காரங்க எல்லாருமே சேர்ந்து அதிமுக ஆதரவு ஓட்டுகள், அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட்டுகள் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு மக்கள் நினைப்பாங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜி இது? அதிமுகவை விமர்சிப்பதன் ஊடாக அதிமுக சரியாக அரசியலியாக செயல்படலை அப்படின்னு சொல்றதன் ஊடாக தானே அதிமுக வசம் இருக்கிற வாக்குகள், அதிமுக வசம் இருக்கிற ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை தன்வசம் வைக்க முடியும். அது அதிமுக அனுதாப வாக்குகள்ங்க. சரி, அது அதிமுக அனுதாப வாக்குகள். முன்னாலதான் சொன்னீங்க அதிமுக அப்படிங்கிறது ஆன்டி டிஎம்கே, அந்த பாலிடிக்ஸ் தவிர வேற எதுவும் பாலிடிக்ஸ் கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் வாக்குகள் வாங்கினா அங்கதானே விமர்சிக்கணும். சரி, எப்படி எனக்கு புரியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.